வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே, மீண்டும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி. நல்லது உறவுகளே, இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கின்ற இடம் உருளைக்கிழங்கு மாதா என்று எல்லோராலும் சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துக்குத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். அதாவது 1874 ஆண்டு காலப்பகுதிக்கு முற்பட்ட ஒரு வரலாற்றை கொண்ட இடமாக இது இருக்கிறது. லேனா காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் இந்த இடத்தில் ரிகார்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலே விவசாயிகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இது கியூபெக், ஒன்டாரியோ சந்திக்கின்ற பகுதிகளிலே இது அமைந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்களாக இருந்தால் இங்கே உருளைக்கிழங்கு விவசாயிகள் மிதமாக வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. உருளைக்கிழங்கு வியாபாரிகள் ஒரு காலகட்டத்தில் தங்களது உற்பத்தியில் மிக மோசமான விளைச்சலை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அருகில் இருக்கின்ற இந்த மாதா கெபியில் வந்து அவர்கள் வேண்டுதல் செய்திருக்கிறார்கள். தங்களது உருளைக்கிழங்குகள் நன்றாக விளைய வேண்டும் என்று அவர்கள் வேண்டுதல் செய்திருக்கிறார்கள். அவர்களின் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அடுத்த வருடம் உருளைக்கிழங்கு அமோக விளைச்சலை கண்டிருக்கிறது. ஆனால் அந்த உருளைக்கிழங்கு அமோகமாக விளைந்ததன் தன்மையும் அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தின் காரணமாகவும் அவர்கள் அருகே இருந்த மாதாவை மறந்திருக்கிறார்கள். இவர்கள் மறந்ததன் விளைவாக இவர்கள் எவ்வளவு விளைச்சலால் சந்தோஷப்பட்டார்களோ அத்தனை விளைச்சல்களையுமே அவர்கள் கற்களாக அறுவடை செய்திருக்கிறார்கள். அந்த பகுதியை நீங்கள் பார்த்தால் தெரியும், உருளைக்கிழங்குகள் எல்லாம் கற்கள் போன்று இருக்கிறது. உருளைக்கிழங்கு அமைப்பிலே கற்கள் இருக்கிறது. இது அவர்களது ஒரு நம்பிக்கை கதையாக அவர்களால் சொல்லப்படுகிறது. இது ஒரு ஜாத்திரிகர் ஸ்தலமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து ஜாத்திரிகர்கள் வந்து அந்த இடத்திலே வழிபட்டு செல்வதை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு இடத்துக்குத்தான் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம்.
இந்த பக்கம் இப்படி எல்லாம் கல் பாறையாக இருக்குது. முழுக்க கல் பாறை. பார்க்குற இடமெல்லாம் கல்லாக தான் இருக்குது பாருங்க. சரியான கல் பாறையில் இருந்த காடு. இதுக்கெல்லாம் நடந்து போகணும். இங்கே வருங்க சைக்கிள் எப்படி வராங்கன்ட்டு. ஓ, இந்த இடம் வந்து ஒரு மலை மாதிரி இருக்குது. அதில் அப்படி மேலே ஏறி வந்தால் பார்க்குற இடம் எல்லாமே வந்து கல்லாக தான் இருக்குது பாருங்க. அங்கே இருக்குது கோயில். நாங்கள் இப்படியே வந்து இதால் அப்படியே மேலே போகிறோம் பாருங்க. இப்படியே போய் கொண்டிருக்கிறோம். கதைக்கவே கலைக்குது என்றால் அவ்வளோ உயரமான இடம் இது. அதெல்லாம் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இங்கே பாருங்க, மரங்கள் எல்லாம் எத்தனையோ வருஷ பழமை வாய்ந்த பெரிய பெரிய மரங்கள். இதில் பாருங்க, இது சிலுவப்பாதை இருக்குது. இந்த இடங்களில் சிலுவப்பாதை செய்யலாம். மக்கள் வந்து சிலுவப்பாதை இந்த ஸ்தலங்கள் எல்லாம் இதில் எழுதியிருக்கு. இப்படியே மேலே போகலாம் நாங்கள் பாருங்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருந்து இதால் வந்து இப்போ மேலே வந்துட்டேன். இதான் அந்த உருளைக்கிழங்கு கல்லான இடம். பார்த்தீங்கன்னா தெரியும், உருளைக்கிழங்கு மாதிரியே எல்லாம் இருக்குது. உருளைக்கிழங்கு கல்லான இடம். வரலாறு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வரலாறு இதில் எழுதியிருக்கு. வரலாறு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து நிறைய விவசாயிகள் வாழ்ந்ததாயும் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து உருளைக்கிழங்கு பயிர் செய்து வளர்ந்ததாகவும், அந்த உருளைக்கிழங்குகள் ஒரு காலத்தில் பழுதடைஞ்சு போய் அவைகள் இந்த கோயிலில் ஒரு வரம் கேட்டதாயும், அந்த வரம் அடுத்த வருஷம் அவைக்கு நல்ல விளைச்சல் இதில் ஏற்பட்டதால் அவைகள் அடுத்த வருஷம் கோயிலுக்கு போகாமல் இதையே தொடர்ந்து செய்ததால் இந்த இடமெல்லாம் கல்லாயினதாக சொல்கிறது. ஆனால் இதில் எழுதியிருக்கிறது வேறு மாதிரி எழுதியிருக்கு. வெளியால் இருந்த ஒரு ஆள் வந்து இதுக்குள்ள தோட்டம் செய்த மாதிரியும், அவரால் ஆக்கள் கோயிலுக்கு போயெல்லாம் இருந்த மாதிரியும், அதால் வந்து உருளைக்கிழங்கு மாதிரி இந்த உருளைக்கிழங்கு தோட்டம் கல்லான மாதிரியும் இதில் வரலாறு இருக்குது. ஆனால் அவை இந்த கோயில்கிட்ட ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது வேறு மாதிரி இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த இடம் எல்லாமே வந்து உருளைக்கிழங்கு தோட்டங்களாக இருந்தது, எல்லாமே கல்லாகி போய் இருக்குது. சரி, பார்க்கலாம் வீடியோவை. இங்கே பாருங்க, ஆக்சிஜன் அடுக்கி இருக்கிறது. அப்படி வந்து இதெல்லாம் அடுக்கி நம்ம பாருங்க வந்து சின்னாக்கள் எல்லாம் இந்த கல்லுகள் எடுத்து அடுக்கி விளையாடி வேடியா நிலா அங்கே நிற்கிறா. ரெமோ இங்கே கன்சியை பாருங்க, கன்சிக்கா வேடிச்சா நிலா அங்கே நிற்கிறா. இது அக்ஷயன். இங்கே பாருங்க, இதெல்லாம் இந்த கல்லா போய் இருக்கு பாருங்க. எல்லா இடமும் கல்லா தான் இருக்கு. இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு மலையில இருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா?